இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 3:25. நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். உன் சன்னதினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோட பண்ணின உடன்படிக்கைக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். அவர் உங்கள் எல்லோரையும் உங்கள் பொல்லாங்குகளில் இருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான். அல்லேலூயா. இப்போ ஆபிரகாமுக்குள் அவன் சந்ததி பூமியில இருக்கிற வம்சங்கள்லாம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? ஆபிரகாமுடைய சந்ததியில இயேசு பிறந்ததுனால அந்த ரட்சிப்பு என்கிற அந்த ஆசீர்வாதத்தை அவனுடைய சந்ததியின் மூலமாக கர்த்தர் நமக்கு கொடுத்தார். இப்ப பொல்லாங்கை விட்டு நான் விலகணும், பாவத்தை செய்யாம நான் ஓடணுன்றது என்னுடைய டிசையர், அதுதான் என்னுடைய ஆசை. பட் முடியல. பரிசுத்தமாய் வாழ கர்த்தருடைய நாமத்தினால பொல்லாங்கை விட்டு விலகி போய் வாழ என்னால முடியல. ஏன் முடியல? இந்த மாம்சம் பாவத்தினால உருவாக்கப்பட்டது. எனக்குள் பரிசுத்தமாய் வாழணும்னு ஆசை இருக்கு, அதை செய்ய முடியல என்னால. அதனால தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, ஆபிரகாமின் சந்ததியில பூமியின் வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும்படி இயேசு பிறந்தார். இயேசுவின் நாமத்தினால இப்ப எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை உண்டு. ஆமென் சொல்லிடுங்க. ஆமென். கலாத்தியர் 3:8 வாசிங்க. கலேஷியன்ஸ் 3:8 வாசிங்க. கலாத்தியர் 3வது அதிகாரம் 8வது வசனம். கலாத்தியர் 3:8 வாசிங்க. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறதற்கென்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டது. என்னது? உனக்குள் பூமியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இது எப்படி நடந்தது? இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுடைய சந்ததியில பிறந்ததுனால ரட்சிப்பு உண்டானது, பாவத்திலிருந்து விடுதலை உண்டானது, இந்த உலகத்துக்கு விமோச்சனம் உண்டானது, சாபத்திலிருந்து விடுதலை. என் பூர்வீக சாபம், என் பூர்வீக பாவத்திலிருந்து இயேசுவின் ரத்தத்தினால எனக்கு விடுதலை உண்டானது. இப்ப நான் நீதிமான். வாய்ந்து சொல்லுங்க, நான் நீதிமான். கர்த்தர் என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். அப்ப தேவனுடைய ரியல் பிளஸிங் எது அப்படின்னா, உன்னை ஆண்டவர் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி ஆசீர்வதி என்று சொல்லுகிறார். ரெண்டாவது என்ன நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நான் நீதிமான். வாய் தந்து சொல்லிடுங்க. இந்த உலகத்துல உனக்கு பல பேரை சொல்லி உன்னை குற்றப்படுத்தலாம், காயப்படுத்தலாம், அவமானப்படுத்தலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறா, நான் உன்னை நீதிமானாய் பார்க்கிறேன், நான் உன்னை நீதிமானால அழைத்திருக்கிறேன், என் ரத்தத்தினால் உன்னை கழுவி இருக்கிறேன். இந்த வசனத்துல நம்ம தேவனாகிய கர்த்தர் அவருடைய ரத்தத்தினால நமக்கு அவர் ஒரு ஐக்கியத்தையும் உண்டாக்குகிறார். இதே தொடர்ச்சியாக பாருங்க. 1 கொரிந்தியர் 10:16 வசனத்தை வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 16வது வசனம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? கிறிஸ்துவின் ரத்தத்தினால உண்டாகிற ஐக்கியம். பிட்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? கிறிஸ்துவின் சரீரத்திற்கு ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கிறோம். மாம்சத்தின்படியான இஸ்ரவேலை பாருங்கள், பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோட ஐக்கியமா இருக்கிறார்கள் அல்லவா? இப்ப கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம இப்ப இயேசுவின் ரத்தத்தினால நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற இடைவெளி போய் தேவனோடு ஒன்றாயிட்டோம், கர்த்தரோடு ஐக்கியமாகிட்டோம். முதல்ல வாசித்தோம், பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆபிரகாமுக்குள்ள எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டது? இயேசுவின் மூலமாக ரட்சிப்பு உண்டானது. இப்போ இயேசுவோடு நான் ஐக்கியமாகணும்ல, இது எப்படி உண்டாகும்? என்கிட்ட தான் பலன் இல்லையே. அதனாலதான் இயேசு அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்காக ரத்தத்தை சிந்தி தேவனோடு என்னை ஐக்கியமாக்கிட்டார். ஆமென்.